ஓகே கைஸ், இப்போ நான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மைக்கை மாட்டிட்டு ஹெல்மெட் மோடில் மாட்டியிருக்கேன். உங்களுக்கு வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுவும் இப்போது வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இப்போ நம்ம வந்து வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஒரு 2-3 சினிமாட்டிக் ஷாட் வந்து எடுத்து பார்ப்போம் நம்ம பைக்கை. ஸோ கொஞ்சம் தூரம் போய் பார்த்துட்டு சன்செட் பார்த்தீங்களா? அதனால ஈவினிங் டைமில் சூஸ் பண்ணேன். ஸோ ஈவினிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏதாவது ஒரு நல்ல இடமா பார்த்து போய் ஷூட் பண்ணுவோம். என்ன ஆயிடுச்சுன்னா கைஸ், நான் நிறுத்திட்டு போன பக்கம் வந்து யாரும் அந்த கிளச்சை வந்து அடிக்கடி திருவி விட்றாங்களா இல்லை என்ன அதுவா லூஸ் ஆகுதா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதை நான் ஒவ்வொரு வாட்டியும் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா அது யாரும் அன்ஸ்க்ரூ பண்ணாமல் இது அன்ஸ்க்ரூ ஆகாது. அது என்னன்னு தெரியல, அதை பார்க்கணும். ஸோ இப்போ நான் எக்ஸ்டர்னல் மைக் போட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் வந்து ஹெல்மெட்டுக்குள்ளே வந்து மைக்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒயர்டு மைக்கு தான். நேரங்கள் கழித்து ஷிட். சரி ஓகே கைஸ், அப்படியே சும்மா ஏதாவது ஒரு இடத்துல இருந்து நல்ல ஒரு இடமா பார்த்து நம்ம பைக்கை வந்து ஒரு சினிமேட்டிக்காக ரீல் ஷூட் பண்ணி பார்ப்போம் அவுட்டோரில். இப்போ இந்த வீடியோ வந்து நான் எத்தனை எஃபிஎஸில் ரெக்கார்ட் பண்ணுறேன்னா 1080p அண்ட் 60 fps ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அண்டு ஹெல்மெட் மவுண்ட் வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வைக்கிறேன், ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ பொசிஷன், பிஓவி இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு தெரியலை. யாரும் ஹெல்ப் கேட்குறாங்க. என்னண்ணா? ஒரே நிமிஷம் இருங்கண்ணா, வண்டிக்குள்ள இருக்கான்னு பார்க்க. இருங்க, ஒரே நிமிஷம். திருப்புலி இவனுக்கு கொடுக்கறது ஒன்னே ஒன்று திருப்புலி மட்டும்தான். அதான் ஒரு நிமிஷம். அப்பா யமஹால உள்ள உருப்படியா கொடுக்குறது திருப்புலி மட்டும்தாங்க.
டைட் ஆயிடுச்சுங்களா? சரிங்கண்ணா. சரிங்க சரி அதில் இருக்கு. அப்பா. சரி. கைஸ், நம்மக்கிட்ட இருக்க கிட்டு வந்து நமக்கு ஒர்க் ஆகுதும் இல்லையோ மற்றவங்களுக்கு நல்லா ஹெல்ப் ஆகுது. நமக்கு தேவைப்படாத அளவு வரைக்கும் சந்தோஷம். சரி, ஓகே கைஸ், இப்போ நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம். அதுக்கு முன்னாடி நான் சாவி எங்கே வச்சேன்னு தெரில, ஞாபகம் இல்லை. நான் போய் சாவி எடுத்துகிட்டு வரேன்.